நெட்ஃப்ளிக்ஸில் இந்த வாரம் தமிழ் டப்பிங்கோட வந்திருக்கிற கொரியன் படம் தான் பொக்கோடா லாஸ்ட் ஆஃப் த சிட்டி. இந்த படத்தினுடைய கதைக்களம் கொலம்பியாவில் நடக்கு. கொலம்பியா அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருது ஃபஸ்ட்டு ட்ரக்கு, அப்புறம் ஆள்கடத்தல், இல்லீகலு, ஸ்மக்லிங்கு, இது எல்லாமே இந்த படத்துலையும் இருக்குது. 1997 பொருளாதார நெருக்கடி ஏற்படுது சவுத் கொரியாவில். அப்போ மக்கள் அங்கேருந்து வெவ்வேறு நாடுகளுக்கு தஞ்சம் முகர ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒன்று தான் நம்ம ஹீரோ அப்பா அம்மா எல்லாரும் கொலம்பியாவுக்கு வராங்க. குக்கியான ஹீரோ அவருடைய அப்பா சொல்கிறாரு, இங்கே செக்னன்ட் பார்க்குன்னு ஒருத்தன் இருக்கான், வியட்நாம் வாரில் கூட ஒர்க் பண்ணான், நான் தான் அவன் உயிரவே காப்பாற்றினேன், அதனால் இப்போ நம்ம போனோம்னா நம்மளை ஏகபோகத்துக்கு கவனிப்பான் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. இதை சொல்லிவிட்டு காரில் அப்படியே பேசிட்டு வரப்போ சிக்னலில் வண்டி நிற்குது, கொலம்பியா உங்களை வரவேற்குது அப்படின்ட்டு கார் கண்ணாடியை உடச்சி அவங்க அப்பா கையில் இருந்த பணத்தை எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடிடுறான். விரட்டி பிடிக்கிறதுக்கு ஓடுறான் ஹீரோ. அப்போவே தெரிஞ்சிடும் ஹீரோ கிட்ட ஏதோ ஒரு மூர்க்கமான ஒரு குணம் ஒன்று இருக்குது, தன்னுடைய பொருள் அப்படிங்கிறப்ப அதை கண்டிப்பாக அடைஞ்சே ஆகணுங்கிறதுக்காக முன்னோக்கி போகிறான் அப்படிங்கிறது. ஸோ கட் பண்ணால் இவங்க அப்பா எவ்வளோ பில்டப் கொடுத்தாரோ அந்த கேரக்டரு செக்னன்ட் பார்க் ஒன்று சொல்கிறாரு, எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னு. இங்கே என்னடா நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன், நீ இங்கே என்ன நம்பி வந்திருக்கிற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. இவர் வந்துட்டோம், என் கையில் இருக்கிறதெல்லாம் பிடிங்கிட்டு போயிட்டாங்க, நீ தான் ஏதோ பார்த்து பண்ணணும் அப்படிங்க. சரி வா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. போகிற வழியில் அங்கே தெருவோரங்கள் வந்து துணிக்கடை போட்டிருக்கக்கூடிய கொரிய மக்கள் வந்து இவரை ரொம்பவும் வரவேற்காங்க, மரியாதையாகவும் வணக்கம் செலுத்துகிறாங்க. ஹீரோவுக்கு அப்போ ஒன்று தோணுது, இவர் எங்கள் அப்பா கொடுத்த பில்டப்பை தாண்டி இந்த ஊருக்குள்ளார இவருக்குன்னு ஒரு மரியாதை ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நம்புகிறாரு. அவர் போய் ஒரு இடத்துல ஒரு பெண்கிட்ட பேசுகிறப்ப, ஓகே நான் இந்த பையனை வேலைக்கு வச்சுக்கிறேன். இல்லை அவங்க அப்பா தான் வேலைக்கு, அந்த பையன் தான் வேலை செய்யும், அவனை கூப்பிடு அப்படிங்க. துணிகள்லாம் லோடு ஏற்றி இறக்குற வேலையை கொடுக்குறாங்க, கடுமையாக உழைக்கிறான். அதே போல் அம்மா வந்து ஒரு கார்மெண்ட்ஸில் வேலை செய்கிறாங்க. அப்பா ஆஸ் யூஷுவல் சரக்கை போட்டு சூதாடிக்கிட்டு தெரிஞ்சிட்ருக்காரு. ஒரு கட்டத்தில் குக்கி மேலே ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுது செக்னன்ட் பார்க்குக்கு. அவர் தன்னுடைய பிஸ்னஸை பற்றி விளக்குறார் பையன்கிட்ட. நான் வந்து இங்கே வந்த காலத்தில் கொரியாவில் இருந்து எந்த ஒரு டேக்ஸும் பே பண்ணாமல் எடுத்துகிட்டு வருவேன், அப்படி தான் இந்த பிஸ்னஸை என்னால் டெவலப் பண்ண முடிஞ்சுது. நான் டேக்ஸ் கட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன்னா இதிலேருந்து 5 பைசா சம்பாதிக்க முடியாது அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்கிறாப்புல சரக்கா போட்டு. ஹீரோவும் ஒன்று தலையாடிட்டு போகிறாப்புல. ஹீரோ வந்து செக்னன்ட் பார்க்கை வந்து அப்பான்னு தான் கூப்பிடுவாப்புல. அவரும் சொல்லுவார், தம்பி இங்கே பேர் அங்கிள்னு கூப்பிடு. இல்லை அப்படிங்கிற. இதுக்கு ஒரு ட்விஸ்ட் வந்து எண்டில் வச்சுருப்பாங்க. 90களிலிருந்து 2000 வர ஆரம்பிக்குது. அப்போ செக்னன்ட் பார்க்கு ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் தேவை. அதாவது போர்ட்லேருந்து வரக்கூடிய பொருட்கள் எல்லாமே அங்கங்கே கரெக்டாக வருதா, கரெக்டாக கப்பங்கட்டி செக் போஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு வரானுங்களா, இல்லை இவனுங்க பார்க்குன்னு ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது, அவன் ஆட்டையம் போடுறானா அப்படிங்கிற ஏகப்பட்ட சந்தேகம் வருது. அதனாலேயே குக்கியை வந்து அவங்க கூட அனுப்பிச்சி வைக்கிறாப்புல. அந்த பார்க் அப்படிங்கிறவங்க குக்கிக்கு வந்து இன்னொரு சின்ன பாஸ் மாதிரி. ஸோ பார்க் ஒன்று சொல்லுவாப்புல, அந்த ஆள் நம்பிக்கை இல்லாமல் உன்னை எனக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கான் அசிஸ்டண்டா அப்படின்ட்டு. ஸோ எப்படி ஒரு பொருள் கொலம்பியாக்குள்ளே உள்ளே வருது, அங்கே எத்தனை செக் போஸ்ட்டுகள் தாண்டப்படுது, அந்த செக் போஸ்ட்டில் எவ்வளோ அமௌண்ட்டுகளை கொடுக்குறாங்க, உள்ளுக்குள்ளார நாட்டுக்குள்ளே வந்ததுக்கு பிறகு அந்த ஊர் லோக்கல் வியாபாரிகள் இருப்பான் இல்லையா, அவங்க கூட எப்படி சமாளிக்கிறது அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து இதில் ஸ்க்ரீன் ப்ளேயில் பண்ணியிருந்திருப்பாங்க. ஒரு கட்டத்தில் செக்னன்ட்கிட்ட இருந்து பார்க் இருக்கார் இல்லையா, அந்த ஜூனியர் பாஸ், அவர் வந்து நம்ம இந்த மாதிரி உள்ளாடைகளை விற்கிறத விட்டுட்டு ஸ்வெட்டர் விற்போம், அதாவது குள்ளன் மாதிரியான ஒரு விஷயத்தை ஒன்று விற்போம் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு வேலையை செய்கிறாரு. அதுக்கு குக்கியை வந்து உள்ளே வச்சுக்க பார்க்குறாப்புல. ஒரு டபுள் கேம் இந்த இடத்துல ஒன்று நடக்கும். செக்னண்ட்டும் குக்கி கிட்ட ஒரு டபுள் கேம் விளையாடுவாப்புல, பார்க்கும் குக்கி கிட்ட ஒரு டபுள் கேம் விளையாடுவாங்க ஒரு கன்னை வச்சுக்கிட்டு. ஸோ இவன் நமக்கு நம்பிக்கையாக இருக்கிறானா இல்லையா அப்படிங்கிறது அந்த இடம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இது எல்லாமே நடந்துகிட்ருக்கிறப்ப இந்த குக்கின்னு ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, ஒரு 18 வயசில் தான் வரும் உள்ளுக்குள்ளார. இது அப்படியே வளர்ந்து இந்த 2 தலையும் நசிக்கும். அதாவது சீனியர் பாஸான செக்னண்ட் பார்க்கையும் ஜூனியர் பாஸான பார்க்கையும் 2 பேரையும் முடிச்சுட்டு தான் ஒரு ஹெட்டாக வர முயற்சிக்கும். அதை எண்டில் வந்து நிற்பாப்புல. தன்னை பகைச்சவனை எவனையும் உயிரோடையே விட மாட்டாப்புல. அதை எப்படி அழகாக ஸ்மார்ட்டாக பண்ணுறான் அப்படிங்கிறது தான் படம். ஸோ கொலம்பியாக்குள்ளே நடக்கக்கூடிய இல்லீகல் பிஸ்னஸ்ஸு, அதுக்குள்ளே நடக்கக்கூடிய கரப்ஷன்னு, பொலிட்டிக்கல் அஜெண்டாக்கள், அதே மாதிரி உள்ளூர் வியாபாரிகள் எப்படி எந்த மாதிரியெல்லாம் எதிர்க்கிறாங்க வந்தேரிகளை அப்படிங்கிறத இது எல்லாமே உள்ளுக்குள்ளே காட்சிப்படுத்தி இருந்திருக்கிறாங்க. சில இடங்கள் போர் அடிக்கலாம், சில இடங்கள் சுவாரஸ்யமாகவே இருக்கும். ஒருத்த முன்னேறி வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு விஷயம் ஒன்று செக்னன்ட் பார்க் ஒன்று சொல்லியிருப்பாப்புல. புத்த மதத்தில் வந்து ஒரு 6 நிலைகள் வந்து இருக்குது. இப்போ நான் 2வது நிலையோ 3வது நிலையாக தான் இருக்கேன் அப்படிங்கிற. அந்த 6வது நிலை அப்படிங்கிறது அது உச்ச நிலை அப்படிங்கிறது. அதாவது ஒரு பெரிய மால் கட்டி அது மேலே ஏறி நின்று பார்க்குற மாதிரி. ஸோ
இந்த கான்செப்டை அவர் பண்ணாரோ இல்லையோ குக்கி வந்து அழகாக கையில் எடுத்துக்குவான். அதை சில இடங்களில் வந்து சொல்லியும் காட்டுவான். அங்கிள், நான் இப்போ 3வது ஸ்டேஜில் இருக்கேன், நான் 6வது ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்பா. அது கிளைமேக்ஸில் அந்த 6வது ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான கன்க்ளூஷன் ஒன்று வச்சுருந்துருப்பானுங்க. அது ஒரு 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 த்ரில்லிங்காகவும் சூப்பராக இருந்திருக்கும். எந்த ஒரு இடத்துலையும் வந்து ஹீரோ பெரிய அளவுக்கு சண்டை போட மாட்டான். அந்த மைண்ட் கேம் விளையாடுறதாகட்டும், ஆளை வச்சு தீர்த்து கட்டுறதாகட்டும், இந்த விஷயங்களவே பண்ணிட்டுருப்பான். ஆசியாவில் இருந்து கொலம்பியாவுக்கு வரப்ப அந்த ஊர் மக்கள் அவனை வந்து கரப்பாம்பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோ கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பான். அங்கிள், இந்த உலகத்திலேயே அதிக நாள் வாழக்கூடிய உயிரினை எது தெரியுமான்னு? தெரியாதுன்னா கரப்பாம்பூச்சி அப்படிமா. அந்த 97களில் அங்கேருந்து நீங்கள் ஒரு 2008 2009 வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணி ஆகணும்னா அந்த காலகட்டத்தில் பொருளாதார நடவடிக்கைகள்லாம் வந்து எந்த மாதிரி இருந்தது ஆசியாவில் அப்படிங்கிறது. அது இந்தியாவிலையும் நிறைய அளவுக்கு பாதிக்கப்பட்டது அந்த 90களில். அப்போ தான் வந்து உலக பொருளாதார மார்க்கெட்டு உள்ளுக்குள்ளே வந்த டைமும் அது. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், வேறு எதுவும் இல்லை. ஸோ இதை மையப்படுத்தி அப்படியே நகர்த்திருப்பாங்க இந்த படத்தில். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, தமிழ் டப்பிங்கோடு இருக்குது. போர் அடிச்சேன்னா இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம்.